நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. காலி மைதானத்தில் புதைக்கப்பட்ட மாணவி சடலம். யார் அந்த மாணவி என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீசார். அடுத்தடுத்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மாணவியையும் கொலையாளி யார் என்பதையும் கண்டுபிடித்த அதிகாரிகள். +2 படித்து வந்த மாணவியை கொடூரமாக கொலை செய்து குழி தோண்டி புதைத்த ஆர்மியினர். மாணவியை துடிதுடிக்க கொன்றதற்கு என்ன காரணம்? நடுநடுங்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? 15ஆம் தேதி இரவு நேரம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காலி கிரவுண்ட்ல இருந்து தெரு நாய்களோட சத்தம் அதிகமா கேட்டிருக்கு. அங்கிருந்த சில பேரு அந்த நாய்களை விரட்டி விட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த நாய்கள் அங்கிருந்து நகராம கிரவுண்ட்லயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்குங்க. விரட்டினாலும் மறுபடியும் கிரவுண்டுக்கே வந்து நாய்கள் குறைச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி என்ன அங்க இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சில பேரு கிரவுண்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த மணலை தோண்டியபடியே நாய்கள் குறைச்சுக்கிட்டு இருக்க குழிக்குள்ள இருந்து ஒரு சிறுமியோட கைப்பகுதி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கைப்பகுதியை பார்த்ததும் கொலை நடுங்கி போனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் அங்கிருந்த நாய்களை விரட்டி விட்டுட்டு குழிய தோண்டி பார்த்தப்ப சிறுமி ஒருத்தவங்க புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு. சிறுமியோட கழுத்து துப்பட்டாவால இறுக்கியபடியும் முதுகு பகுதி கத்தியால குத்தி கிழிச்சபடியும் இருந்ததை பார்த்த போலீஸ்காரங்க இது கொலைதான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்து சிறுமியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் அந்த சிறுமி யாரு, அவங்களை இப்படி கொடூரமா கொலை செஞ்சு குழி தோண்டி புதைச்சது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. சிறுமி புதைக்கப்பட்ட இடத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போலீஸ்காரங்க சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிறுமி புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து 2 மீட்டர் தூரத்துல ஒரு ஸ்கூல் பையும் செருப்புகளும் காவலர்கள் கண்ணுல சிக்கி இருக்கு. அது ரெண்டத்தையும் கைப்பற்றின காவலர்கள் அந்த ஸ்கூல் பைய திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப ஒரு நோட்டோட பை சைட்ல போன் நம்பர் 1 எழுதி இருந்ததை பார்த்திருக்காங்க. அந்த நம்பருக்கு போன் பண்ணப்ப நாட் ரீச்சபிள்னே வந்திருக்கு. அடுத்த கட்டமா சிறுமிய காணோம்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணப்ப நவம்பர் 10ஆம் தேதி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துல ஸ்கூல் போன தன்னோட 17 வயசு மகளை காணோம்னு ஒரு அம்மா புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்துச்சு. ஒருவேளை இந்த சிறுமிதான் காணாம போன சிறுமியா இருப்பாங்களோங்கிற சந்தேகத்துல மகளை காணோம்னு புகார் கொடுத்தவங்களை நேர்ல வர வச்சு சிறுமியோட சடலத்தை காட்டி இருக்காங்க. அப்போதான் அது காணாம போன சிறுமி அப்படிங்கிறது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் பள்ளி மாணவிய யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிறுமியோட நோட்ல எழுதப்பட்டிருந்த நம்பரை வச்சு விசாரணைய நகர்த்தினாங்க. அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு, கரண்டா எங்க இருக்குன்னு செக் பண்ணாங்க. அப்ப அந்த நம்பர் திலீப்ங்கிற பேர்ல பதிவாகி இருந்ததும் கரண்டா அந்த நம்பர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த நம்பரை ட்ராக் பண்ண போலீஸ் திலீப்ங்கிற இளைஞனை ரவுண்டு கட்டி இருக்காங்க. முதல்ல போலீஸ்காரங்களை பார்த்ததும் பம்புன திலீப் என்ன விஷயம், எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டு இருக்கான். ஒரு மர்டர் கேஸ்ல உங்க மேல சந்தேகம் இருக்கு, அது சம்பந்தமா தான் தேடி வந்திருக்கோம்னு காவலர்கள் சொல்லி இருக்காங்க. அதுக்கு திலீப், நான் யார் தெரியுமா, ராணுவத்துல வேலை பார்க்கறேன், என்கிட்டயே வந்து மர்டர் கேஸ் அது இதுன்னு சொல்றீங்க, முதல்ல இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட எகிரி இருக்கா. ஆனா திலீப் மேல காவலர்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால அவங்கிட்ட விசாரிக்க வேண்டிய ஸ்டைல்ல விசாரிச்சாங்க. போலீஸ்காரங்களோட அடிய தாங்க முடியாம கதறின திலீப், நான் தான் சிறுமிய கொலை செஞ்சேன்னு ஒண்ணு விடாம சொல்லி இருக்கா. பதினேழு வயசு மாணவிக்கு பிரயாக்ராஜ் தான் சொந்த ஊரு.
இவங்களுக்கு ராணுவத்துல உள்ள நபரைத்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவும் ஆசையும். இதுக்கு நடுவுல தான் மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா அதே ஊரை சேர்ந்த 26 வயசான திலீப் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல திலீப் கிட்ட ஃப்ரெண்டா பேசின மாணவிக்கு திலீப் ராணுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சதும் அவன் மேல லவ் வந்திருக்கு. அப்ப தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சிங்கிள் தான் சொல்லி இருக்கான் திலீப். அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின மாணவி ஒரு கட்டத்துல அவனை உயிருக்கு உயிரா விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு சில ஆண்டுகளா காதலிச்சிருக்காங்க. அப்ப பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு பல இடங்களுக்கு ஒன்னா போய் பல நேரங்கள்ல எல்லை மீறி பழகினதாவும் சொல்லப்படுது. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் திலீப்புக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணோட நிச்சயதார்த்தம் ஆகிருச்சு அப்படிங்கிற விஷயமே மாணவிக்கு தெரிய வந்திருக்கு. நிச்சயதார்த்தம் ஆனதை மறைச்சு என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு திலீப் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க மாணவி. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா நடந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோவத்துல கொந்தளிச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு மாணவியை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் திலீப். ஆனா மாணவி உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி திலீப்பை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால மாணவிய கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணி இருக்கான் திலீப். பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த +2 மாணவியை பின்தொடர்ந்து சென்ற இளைஞருக்கும் மாணவிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம். மாணவியின் பின்னங்கழுத்தில் கத்தியை சொருகி கொன்ற பயங்கரம். கொடூர சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞன் யார்? மாணவி மீது அப்படி என்ன ஆத்திரம்? நடந்தது என்ன? மீனவ கிராமம் அது. 2 சைட்லயும் சுத்தி வீடுகள் இருக்கு. நடுவுல மண் ரோடு. மக்கள் வழக்கம் போல அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவ மாணவிகள் சில பேரு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி மொத்த கிராமமே அமைதியின் சொரூபமா இருந்துகிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு மாணவிகள் கத்தி கதற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்க என்ன ஏதுன்னு வெளியில ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு +2 மாணவிய இளைஞன் ஒருத்த கத்தியால கழுத்தை வெட்டிட்டு இருந்திருக்கான். மக்கள் கூட்டினதை பார்த்ததும் அந்த இளைஞன் மின்னல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து கொலை நடுங்கி போன மக்கள் சில பேரு உடனே ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆனதுனால அங்கிருந்தவங்க ரத்த வெள்ளத்துல இருந்த மாணவிய பைக்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க மாணவிய பரிசோதனை பண்ண மருத்துவர் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போன 10 நிமிஷத்திலேயே மகளை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்த மாணவிய இப்படி கொடூரமான முறையில கொலை பண்ண இளைஞன் யாரு? மாணவிக்கும் அந்த இளைஞனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில +2 படிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அதே ஏரியாவை சேர்ந்த 22 வயசான முனியராஜ் மாணவி ஷாலினிய தூரத்துல நின்னு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷாலினி கிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்தி இருக்கான்.
முனியராஜ் ப்ரப்போஸ் பண்ணதும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு எதுவும் தெரியாம வயசு கோளாறுல ஷாலினியும் முனியராஜ் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஷாலினியோட தாய் கவிதாவுக்கு தெரிய வரவே மகள் ஷாலினிக்கு பக்குவமா எடுத்து சொல்லி இருக்காங்க. அம்மா சொன்னதை கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்ச ஷாலினி 8ஆவதோட படிப்பை நிறுத்திட்டு மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த முனியராஜ் கூட பேசுறத அடியோட நிறுத்திட்டாங்க. ஷாலினி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள வழிமறிச்ச முனியராஜ், எதுக்கு என் கூட பேச மாட்டேங்கிற, என் கூட பழைய மாதிரி பேசுன்னு டார்ச்சர் பண்ணி இருக்கான். அதுக்கு ஷாலினி, உன் மேல எனக்கு லவ் இல்ல, இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத, இந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லி இருக்காங்க. ஷாலினி சொன்னதை காதுல வாங்காத முனியராஜ், அதெல்லாம் முடியாது, நீ என்னையத்தான் லவ் பண்ணணும், என்னையதான் கல்யாணம் பண்ணணும், நீ எனக்குத்தான்னு அடாவடித்தனமா பேசி இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போது வெளியில எங்காச்சும் பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பேச முயற்சி பண்றதுன்னு பல வகையில ஷாலினிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். முனியராஜ பெருசா கண்டுக்காம ஷாலினி தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்த மாணவி ஷாலினிய வழிமறிச்ச முனியராஜ் தன்னை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கான். லவ் லவ்னு என் பின்னாலேயே சுத்துறத விட்டுட்டு உன் லைஃப பாருன்னு கராரா சொல்லிட்டு அங்கிருந்து இடத்தை காலி பண்ணி இருக்காங்க ஷாலினி. மாணவி சொன்னதையும் மீறி அவங்க பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணவே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த சில பேரு முனியராஜ கண்டிச்சிருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் கெஞ்சி மன்றாடியும் ஷாலினி தன்னோட காதலை ஏத்துக்காதது முனியராஜுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொலவெறிய உண்டாக்கி இருக்கு. வேற ஒருத்தன் தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி ஷாலினியோட கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்கான். அதுக்காக புதன்கிழமை விடியற் காலையிலிருந்தே ஷாலினி எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவான்னு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் முனியராஜ். அவன் நினைச்ச மாதிரியே ஷாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்காங்க. தோழிகளோட போய்கிட்டு இருந்த மாணவி ஷாலினி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பஸ் பிடிச்சுதான் ஸ்கூலுக்கு போகணும். அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாணவி ஷாலினிய நெருங்கி போன முனியராஜ் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மாணவியோட பின்ன கழுத்திலேயே சொருகி இருக்கான். அத்தோட விடாம ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்ச மாணவியோட கன்னத்திலேயும் கத்தியால குத்தி கிழிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். கண்ணமைக்கிற நேரத்துல நடந்த இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ஷாலினிய அங்கிருந்த பொதுமக்கள் சில பேரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா போற வழியிலேயே மாணவியோட உயிர் நின்னுருச்சு. மாணவிய கொலை செஞ்ச கத்தியோட துறைமுகம் காவல் நிலையத்துல முனியராஜ் சரணடைஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். முனியராஜ் சரணடைஞ்ச விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஷாலினியோட உறவினர்கள் முனியராஜ எங்க கிட்ட கொடுங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி முற்றுகையிட்டதுனால பதற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின போலீஸ் முனியராஜ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மதுபான கடையில் அமர்ந்திருந்த இளைஞர் ஓட ஓட விரட்டி இளைஞரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்ற 2 இளைஞர்கள். சிறையில் இருக்கும் அண்ணன் மீது உள்ள வெறியை தம்பியிடம் தீர்த்து கொண்ட பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் கூட்டாளிகள். கொல்லப்பட்ட இளைஞரின் அண்ணனுக்கும் வெள்ளைக்காளியின் கூட்டாளிகளுக்கும் இடையே இருக்கும் முன் விரோதம் என்ன? இளைஞரை கொன்ற வெள்ளைக்காளியின் கூட்டாளிகள் சிக்கினார்களா? தான் மதுரையில இருந்தாலும் ராமநாதபுரத்துல உள்ள அம்மா அப்பாவை அடிக்கடி பார்த்துட்டு வர்றது முத்துமணி போஸுக்கு வழக்கம். அப்படித்தான் அம்மா அப்பாவை பார்க்க போன அவரு குற்ற வழக்கு சம்பந்தமா மதுரை நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போறதா சொல்லிட்டு காலையில மதுரைக்கு கிளம்பி வந்திருக்காரு. அடுத்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல MK புரத்துல உள்ள மதுபான கடையில உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு முத்துமணி போஸ். அப்போ அங்கிருந்த இன்னொரு இளைஞர் முத்துமணி போஸ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு.
அதனால கடுப்பான முத்துமணி போஸ் வாக்குவாதத்துல ஈடுபட்ட இளைஞரை அடிச்சிருக்காரு. அடி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளியே போன அந்த இளைஞர் அடுத்த கொஞ்ச நேரத்துல கூட தன்னோட நண்பரை அழைச்சுக்கிட்டு வந்து முத்து போஸ மிரட்டி இருக்காரு. அப்போ முத்துமணி போஸுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையில கடுமையான மோதல் நடந்திருக்கு. தனி ஆளா இருந்த முத்துமணி போஸ் அந்த 2 பேரோட தாக்குதலை தாங்க முடியாம மதுக்கடையிலிருந்து வெளியில ஓடி இருக்காரு. ஆனா விடாம விரட்டின அந்த 2 பேரும் முத்துமணியோட தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. அப்போ அதிக ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த முத்துமணி போஸ பார்த்த அவ்வழியா போன பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீஸ் முத்துமணி போஸ மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே முத்துமணி போஸ் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீசார். அதுல முத்துமணி போஸ் தலையில கல்ல தூக்கி போட்டது பிரபல ரவுடி வெள்ளைக்காளியோட ஆதரவாளர்களான சரவணகுமார், கார்த்திகேயன் என்ற மெட்டு கார்த்தி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த 2 பேரையும் தேடுற வேலையில இறங்கின ஜெய்ஹிந்துபுரம் போலீசார் சில மணி நேரத்திலேயே சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர்கிட்டையும் நடத்தின விசாரணையில தான் முத்துமணி போஸுக்கும் ரவுடி வெள்ளைக்காளி ஆதரவாளர்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக கொலை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. மதுரை மாநகர் MK புரத்தை சேர்ந்தவர் தான் 34 வயசு இளைஞர் முத்துமணி போஸ். இவர் மேல சில குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு. இவரோட அண்ணன் முனியசாமி பிரபல ரவுடி வெள்ளைக்காளியோட எதிர் டீம்ல இருக்காரு. வெள்ளைக்காளியோட டீமுக்கும் அவரோட எதிர் டீம்ல இருந்த முனியசாமிக்கும் பல முறை மோதல் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த ஜூலை 11ஆம் தேதி திண்டுக்கல்ல வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த சிவமணிய வெள்ளைக்காளியோட எதிர் டீம்ல உள்ளவங்க அறிவாளால வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலையில முனியசாமி தான் முக்கியமான ஆளே. அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு முனியசாமி. சிறைக்காலம் முடிஞ்சு வெளியில வந்ததும் முனியசாமியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வெள்ளைக்காளி ஆதரவாளர்களோட நோக்கம். காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டிலிருந்து புழல் சிறையில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு வெள்ளைக்காளி. ஆனாலும் வெள்ளைக்காளி வெளியிலிருந்து என்னவெல்லாம் செய்வாரோ அத்தனை வேலைகளையும் அவரோட ஆதரவாளர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வேலையில ஒண்ணுதான் முனியசாமியை கொலை செய்யணும் அப்படிங்கிறது. இதுக்கு மத்தியில மதுபான கடையில உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்த முனியசாமியோட தம்பி முத்துமணிய பார்த்திருக்காரு வெள்ளைக்காளியோட அல்லக்கை மெட்டு கார்த்தி. உங்க அண்ணனை கொலை செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டோம். சிறையிலிருந்து வெளியில வந்ததும் முதல் குறி உங்க அண்ணன் முனியசாமிக்கு தான் முத்துமணி போஸ் கிட்ட சொல்லி இருக்காரு மெட்டு கார்த்தி. அப்போ யாரோட கதையை முதல் முடிக்கிறதுன்னு பார்க்கலாம்னு முத்துமணி போஸ் சொன்னதும் 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இருக்கு. ஏற்கனவே போதையில் இருந்த முத்துமணி போஸ் மெட்டு கார்த்தி கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டிருக்காரு. அறை வாங்கின மெட்டு கார்த்தி ஓடி போய் தன்னோட நண்பர் சரவணகுமார சப்போர்ட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்து மதுபான கடையில் இருந்த முத்துமணி போஸ மிரட்டி இருக்காங்க. அதனால வாக்குவாதம் கைகலப்பா மாறி இருக்கு. சரவணகுமாரும் மெட்டு கார்த்தியும் சேர்ந்து அடிச்சதுல வலி தாங்க முடியாம மதுபான கடையை விட்டு வெளியில ஓடி போயிருக்காரு முத்துமணி போஸ். ஆனாலும் விடாம விரட்டின 2 பேரும் பெரிய கல்லை எடுத்து முத்துமணி போஸ் தலையில போட்டிருக்காங்க. அதுல ரத்த வெள்ளத்துல கிடந்த முத்துமணி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சி பதிவுகளை வச்சு குற்றவாளிகளை தேடும் பணியில ஈடுபட்ட போலீஸ் ஜெய்ஹிந்துபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், மெட்டு கார்த்தி 2 பேரையுமே கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. திருடியவுடன் காரில் சிட்டாய் பறக்க சாலைகள் ஏதுவாக உள்ளதா என பகலில் காரில் சென்று நோட்டம். ஆட்கள் இல்லாத வீடுகளாக குறிவைத்து இரவு நேரங்களில் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் முகம் பதிவாகாமல் இருக்க முகமூடி. தடயவியல் சோதனைகள் சிக்காமல் இருக்க கையுறை. நகை பணம் இல்லாவிட்டால் ஆத்திரத்தில் டிவி ஃப்ரிட்ஜை அடித்து நொறுக்கும் திருட்டு இளைஞர்கள். 40ற்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய திருட்டு நண்பர்கள் தானாக சிக்கியது எப்படி? பின்னணி என்ன?
தூத்துக்குடி கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆளில்லாத பல வீடுகள்ல பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா பொருட்கள் எதுவுமே திருடு போகல. காரணம், அந்த வீடுகள்ல இருக்கிறவங்க நகைகளை வீட்ல வைக்காம பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்க. ஆனாலும் ஒருவேளை நகை பணம் இருந்து அது திருடு போயிருந்தா என்ன செய்ய முடியும்னு நினைச்ச அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. கூடவே நைட் நேரத்துல 2 இளைஞர்கள் தெருவுல நடமாடுற காட்சி உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளையும் கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் இருந்த ஒரு இளைஞரோட முகம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்ச காவலர்கள் பல போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அனுப்பி செக் பண்ண சொன்னதோட தாங்களும் செக் பண்ணி இருக்காங்க. அப்பதான் அந்த இளைஞர் பல திருட்டு வழக்குல தொடர்புடைய நபர் அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த இளைஞரோட செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளையே காட்டி உள்ளது. அதனால அந்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்காங்க போலீசார். அந்த வகையில சாத்தூர்ல வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காங்க போலீசார். அப்போ அவ்வழியா வந்த ஒரு சிவப்பு நிற கார் காவலர்களை பார்த்ததும் மின்னல் வேகத்துல போயிருக்கு. அதனால உஷாரான போலீசார் கோவில்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து முக்கிய சாலைகள் எல்லாத்திலையும் காவலர்கள் கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சிருக்காங்க. அப்பதான் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள 4 வழி சாலையில சிவப்பு நிற கார் வந்திருக்கு. சாத்தூர்ல சில காவலர்கள் மட்டும் நின்னதால ஈஸியா பறந்த சிவப்பு நிற காரால 4 வழி சாலையில பறக்க முடியல. காவலர்கள் கூட்டமா நின்னதுனால காரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஆகிருச்சு. கார்ல இருந்து இறங்கின 2 பேர்ல ஒருத்தன் தான் கிருஷ்ணா நகர் மக்கள் கொடுத்த சிசிடிவி காட்சியில பதிவான இளைஞர்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்து 2 பேர்கிட்டயுமே விசாரணையில இறங்கினப்பதான் கிருஷ்ணா நகர் மட்டுமில்ல 7 மாவட்ட போலீசார் கண்ணுல மண்ணு தூவன முகமூடி கொள்ளையர்களே அவங்க தான்னு தெரிய வந்துச்சு. விருதுநகர் அருப்புக்கோட்டை கைலாச ஊரணி தெருவைச் சேர்ந்த சிவக்குமாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமாரும் நண்பர்கள். இந்த 2 பேரோட முக்கிய வேலையே திருட்டு, வழிப்பறி, கொள்ளைதான். அதுக்காகவே ஒரு காரும் வச்சிருக்காங்க. அந்த கார்ல பகல் நேரம் ஒவ்வொரு ஏரியாவா போய் ஆளில்லாத வீடுகள் எது, கொள்ளையடிச்ச பிறகு நேக்கா தப்பிக்கிற மாதிரி சாலைகள் இருக்கா, சிசிடிவி காட்சியில சிக்காம இருக்க என்ன பண்ணலாம், போலீஸ் கிட்ட சிக்காம இருக்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய வீடுகளா இருக்கணும், அதே நேரம் பெருசா ஆள் நடமாட்டமும் இருக்க கூடாதுன்னு பக்காவா ஸ்கெட்ச் போடுற 2 பேரும் நைட்டு நேரத்துல போய் அந்த வீட்டோட பூட்டுகளை உடைச்சி கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. சிசிடிவி காட்சியில முகம் பதிவாகாம இருக்க முகத்துல முகமூடி போட்டுக்கிற கொள்ளையர்கள் தடயவியல் சோதனையில சிக்காம இருக்க கையுறையையும் போட்டுதான் கொள்ளை சம்பவத்தையே செஞ்சிருக்காங்க. இதே டெக்னிக்கை பயன்படுத்தி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், விருதுநகர்னு 7 மாவட்டங்கள்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. அதனால 7 மாவட்டத்துல உள்ள பல்வேறு காவல் நிலையங்கள்ல 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் 2 பேர் மேலேயும் இருக்கு. 2 பேரையும் போலீசார் வலை வீசி தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சிக்கல. 7 மாவட்ட போலீசாருக்கு டிம்மிக்கு கொடுத்துட்டு இருந்த 2 பேரையும் கைது செஞ்ச காவலர்கள் அவங்க கிட்ட இருந்து காரையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க. நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாஜக பிரமுகர் பட்டா கத்தியுடன் வந்து இருசக்கர வாகனத்தை வழிமறித்து நின்ற இளைஞர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தலைதெறிக்க ஓடிய பாஜக பிரமுகரை ஆக்ரோஷமாக வெட்டிய கும்பல், பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. பாஜக பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் யார்? கொலை முயற்சிக்கான பின்னணி என்ன? நைட் 9 மணி இருக்கும். எப்பவும் பரபரப்பா இருக்கிற பெருங்களத்தூர் வழியா தன்னோட ஃப்ரெண்டு கூட பைக்ல போய்கிட்டு இருந்தாரு பாஜக பிரமுகர் செந்தில். அப்போ அந்த வழியா இன்னொரு பைக்ல பட்டா கத்தியோட வந்த 4 இளைஞர்கள் செந்தில் வந்த பைக்கை வழிமறிச்சு நின்னு இருக்காங்க. என்ன ஏதுன்னு புரியாம முழிச்ச செந்தில் அந்த இளைஞர்களோட கையில் இருந்த பட்டா கத்திய பார்த்ததும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனாலும் செந்தில விடாம துரத்திக்கிட்டு போய் சுத்து போட்ட இளைஞர்கள் அவரை அறிவாளால சரமாரியா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல ரோந்து பணியில் இருந்த போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்ததோ அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கு.
ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த செந்தில மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் செந்தில அரிவாளால வெட்டின கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதே நேரம் மயக்கத்திலிருந்து கண் முழிச்ச செந்தில் கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. அந்த கும்பலுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, அரிவாளால வெற்ற அளவுக்கு என்ன வன்மம்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் இந்த கொலை முயற்சிக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. சென்னை பெருங்களத்தூர்ல வீரராகவன் தெருவை சேர்ந்தவரு 33 வயசான செந்தில். இவரு பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு பீர்க்கன்கரணை மண்டல செயலாளராய் இருக்காரு. இதுக்கிடையில செந்திலுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த சுதாகர், நரேஷ், விக்னேஷ், விஜய்ங்கிற 4 இளைஞர்கள் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. இந்த 4 இளைஞர்களும் ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாராச்சும் வீடு வாடகைக்கு லீஸுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடை பார்த்து கொடுத்து அதுல வர்ற கமிஷனை 4 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இதுக்கு நடுவுல சில நாட்களுக்கு முன்னாடி நரேஷுக்கு போன் பண்ணி இருக்காரு செந்தில். டே தம்பி, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு லீஸுக்கு வீடு வேணுமா, பார்த்து சொல்லுன்னு சொல்லி இருக்காரு. செந்தில் சொன்னதும் பெருங்களத்தூர்ல 5 லட்சத்துக்கு ஒரு வீட்டை பார்த்து கொடுத்திருக்காரு நரேஷ். அவங்களும் குடியேறிட்டாங்க. வீடு பார்த்து கொடுத்ததுக்கான கமிஷன் பணம் 10,000 ரூபாயும் செந்தில் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா செந்தில் அந்த கமிஷன் பணத்தை நரேஷ் கிட்ட கொடுக்கல. நரேஷ் கமிஷன் பணத்தை கேட்கறப்பெல்லாம் இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு சொல்லிக்கிட்டே டிமிக்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு செந்தில். ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச நரேஷ் தன்னோட நண்பர்கள் சுதாகர், விக்னேஷ், விஜய் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு செந்தில் வீட்டுக்கு போய் பணம் கேட்டிருக்காரு. அதை பார்த்த செந்தில், என்னடா கும்பலா வந்திருக்கீங்க, பணம் எல்லாம் தர முடியாது, இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்ல 2 தரப்புக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நான் யாருன்னு தெரிஞ்சோ என்கிட்ட எகிர்றீங்களா, நான் பாஜகவுல பெரிய ஆளு, உங்களை இந்த ஏரியாவில இருந்து காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. கமிஷன் பணத்தை ஆட்டைய போட்டது மட்டும் இல்லாம மிரட்டல் வேற விடுறியான்னு ஆத்திரமடைஞ்ச சுதாகர், விக்னேஷ், விஜய், நரேஷ் 4 பேரும் சேர்ந்து செந்திலோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்பின செந்தில் தன்னோட ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா போன 4 பேரும் பைக்க வழி மறிச்சு செந்தில பட்டா கத்தியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. அப்ப போலீஸ் மட்டும் அந்த பக்கம் ரோந்துக்கு வரலன்னா செந்திலோட கதையே முடிஞ்சிருக்கும். சிசிடிவி காட்சியை வச்சு மதுரவாயில் சர்வீஸ் ரோட்ல பதுங்கி இருந்த சுதாகர், விக்னேஷ், விஜய், நரேஷ் 4 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த கொடூர தாக்குதலுக்கு என்ன மோட்டிவ்ங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து 4 பேர் மேலையும் கொலை முயற்சி தாக்குதல் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு